என்ன அநியாயம் நாரதா! பூலோகத்தில் இவ்வளவு அராஜகங்களா? என்னால் நம்பவே முடியவில்லையே. ஆமாம் பரம்பொருளே, ஆண்டாண்டு காலமாக இங்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசியல்வாதிகள் அராஜகம் செய்து நாட்டையே குட்டிச்சவராக்குகிறார்கள். பொது நலத்துக்கு வாழாமல் சுயநலத்துக்கு வாழ்கிறார்கள். மக்களுக்கு அறிவுரை சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டிய சாமியார்களோ பெண் பித்தர்களாக மாறி மக்களை ஏமாற்றுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு யோசனை வருகிறது பிரபு. இப்படி செய்தால் என்ன? எப்படி? நாட்டு மக்களை கைவர்களிடமிருந்து காப்பாற்ற நீங்கள் ஏன் அரசியலில் இறங்கக்கூடாது? நானா? அரசியலுக்கா? என்ன உளறுகிறாய் நாரதா? இல்லை பிரபு, மேல் உலகத்தில் சர்வ வல்லமையுடன் நீங்கள் இருப்பது போல பூலோகத்தில் அரசியல்வாதிகள் மட்டுமே அதிக அதிகாரமும் செல்வாக்கும் உள்ளவர்களாக உள்ளனர். மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் அரசியலில் இறங்குவதை தவிர வேறு வழி ஏதும் எனக்கு தெரியவில்லை. நாரதா, நீ சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. அது சரி, அரசியலில் இறங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மகாதேவா, அரசியலுக்கு தேவை கவர்ச்சி. கவர்ச்சியை கொடுப்பது சினிமா. ஆக மொத்தம் நீங்கள் முதலில் நடிகராக வேண்டும். அப்படி என்றால் என்னை ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டும் என்கிறாய்? சரியாக சொன்னீர்கள் பிரபு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய கெட்டப்பையே நீங்கள் மாற்ற வேண்டும். என் கெட்டப்பை நீ மாற்றுவதா? நாரதா, அதெல்லாம் எனக்கே தெரியும். நீ கொஞ்சம் செல்கிறாயா? ஆஹா, மேலோகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த கடவுள் இப்பொழுது பூலோகத்தில் நடிகராக மாறி அரசியல்வாதிகளை திருத்தப் போகிறாராம். நாம் வழக்கம் போல நம் கலகத்தை ஆரம்பித்து விட்டோம். இது எங்கு போய் முடியப் போகிறதோ? நாராயண நாராயண. என் இனிய தமிழ் மக்களே, இதுவரை படம் மட்டுமே பார்த்து கதை சொல்லிக் கொண்டிருந்த நான் முதன்முறையாக ஒரு கதைக்கு படம் எடுக்க ஒரு டைரக்டராக இந்த தமிழ்ச்சங்க மேடைக்கு வந்திருக்கின்றேன். இந்த கதைக்கு நாயகனாக பர்மிங்ஹாமின் சூப்பர் ஸ்டாரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். என்னப்பா, கேமரா ரெடியா? லைட் பாய், லைட் ஆன் பண்ணு. சூப்பர் ஸ்டார், நீங்க ரெடி ஆயிட்டீங்களா சார்? Camera start, ready, action! சார் கண்ணா, எல்லாருக்கும் உன்னையே பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ 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 தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. எப்படி இருக்கா என் வீட்டு வேலைக்காரி? மன்னிக்கணும், என் வீட்டு எஜமானி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? நான் உன்னை பார்க்க வரல. கட். ஃபண்டாஸ்டிக் சார், பியூட்டிஃபுல் ஆக்டிங். தேங்க்யூ மேடம், உங்கள் ஷாட் நீ கொடுத்தது. தேங்க்யூ சார். சார், அடுத்த படம் வந்து கேப்டன் காந்த். இதில் கோவக்கார இளைஞனாக வரீங்க. ரொம்ப ஈஸியான சீன் சார். இது வந்து சும்மா டைலாக் தான் பேசுகிறோம், மேடையில் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. லெட்ஸ் ட்ரை. கேமரா ஸ்டார்ட், ரெடி,
ஆக்ஷன். அமெரிக்காவில் உள்ள இந்த தமிழர்களோட எண்ணிக்கை 2,36,864. இதுல அலபாமா தமிழ்ச்சங்க விழாவுக்கு வந்த தமிழர்களோட எண்ணிக்கை 264. இதுல தானா வந்தது 116. காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தது 76. சாப்பாட்டுக்கு வந்தவங்க 26. நான் பேசின இந்த டைலாகுக்கு கை தட்டுகிறது 2 பேர். அதுல ஒண்ணு சம்சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி. சாரின்றது இங்கிலீஷ் வார்த்தையா? எனக்கு தெரியும் சாரிங்கிறது தமிழ் வார்த்தைன்னு எனக்கு தெரியும். தலைவா, பின்றீங்களே தலைவா. இந்த மொத்த தமிழ்நாடு உங்க பின்னாடி இருக்கு. நீங்க மட்டும் அரசியலுக்கு வந்தா எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். என்ன சொல்றீங்க? அரசியலுக்கு நான் வெறும் நடிகையா? தலைவா, அது போதும் தலைவா. கேமராக்கு முன்னாடி நடிக்கிற மாதிரி ஜனங்க முன்னாடியும் நடிங்க. முட்டா பசங்க கையை தட்டி ஓட்ட போடுவானுங்க. அப்படியா சொல்ற? எனக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா? ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. யோ சாமி, நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எடுத்து சொல்லியா அவரோட செல்வாக்க? உங்களோட செல்வாக்கு உங்களுக்கே தெரியல. எனக்கு வர்ற பொம்பளைங்க கூட்டத்தை விட உங்களுக்கு வர்ற பொம்பளைங்க கூட்டம் ஜாஸ்தி. நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சா நம்மள யாரும் அசைக்க முடியாது. அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான். கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் சரி, ஆனா கட்சிக்கு தலைவன் நான் தான். நான் சொல்றத நீங்க கேளுங்க. உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க எங்களையே தூக்கி சாப்பிட்டுருவீங்க. சரி, உங்க ஐடியா தான் என்ன? உன் கூட சுத்திட்டு இருக்கிற உன்னோட 2 கூட்டாளியும் முதல்ல போடு. வழியை தூக்கி எதிர்கட்சி தலைவர் மேல போடு. தமிழ்நாட்டில் இருக்கிற 236 தொகுதியிலையும் நம்ம ஆளுங்களை விட்டு கள்ள ஓட்ட போடு. அப்புறம் நான் தான் ராஜா, நீ தாண்டா மந்திரி. எப்பா, என்ன ஒரு அரசியல் சாணிக்கேத்தனம். ஆட்சியை பிடிக்கணும்னா இது மட்டும் இல்ல, என்ன வேணா செய்யுது. பிரமாதம் பிரமாதம், நீர் சரியான வில்லனையா. யோ அறிவு, உடனே ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியா. இந்த சந்தோஷத்தை நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். என்னைய பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளப்ப. ஆத்தாடி
நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். தேவி, நீயா? நீ ஏன் இங்கு வந்தாய்? பிரபு, இந்த பூலோகத்திற்கு நீங்கள் வந்த நோக்கம் என்ன? இந்த மாணவர்களை காப்பாற்றுவது, அவர்கள் பிரச்சனையை தீர்ப்பது, இதுதானே? ஆனால் என் கண்களை என்னாலே நம்ப முடியவில்லையே. எந்த அரசியல்வாதியின் பிடியிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வந்தீர்களோ அதே அரசியல்வாதியுடன் கூட்டு சேர்ந்து மக்களை ஏமாற்றவும் துணிந்து விட்டீர்களே. அது மட்டுமா, அழகிய இளம்பெண்களுடன் உல்லாச நடனம் வேறு. போலி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறீர்கள். ஐயோ, இது தகுமா? இந்த பூலோகம்தான் தாங்குமா? என்ன காரியம் செய்து விட்டீர்கள் தேவா? தேவி, இப்பொழுதுதான் நான் என் நிலையை உணர்கிறேன். தவறு செய்துவிட்டேன் தேவி, தவறு செய்துவிட்டேன். இந்த பூலோக மக்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் மீட்டு அரசியல்வாதிகளையும் போலி சாமியார்களையும் மாற்ற வேண்டும் என்றுதான் இந்த பூலோகம் வந்தேன். ஆனால் இந்த மானிட பதர்களோ என்னையே மாற்றிவிட்டார்கள். ஒன்றை மட்டும் உணர்ந்து கொண்டேன் தேவி, கடவுளாகிய நானே இந்த மானிடர்களை திருத்த முயன்றாலும் அது இயலாத ஒன்று. மக்கள் அவர்களாகவே உணர்ந்து அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும். பரம்பொருளே, இதுவும் எனது திருவிளையாடல்களில் ஒன்று என்று வழக்கம் போல விட்டை போட்டு விடாதீர்கள். நாரதா, ஆப்பு ஆப்பு என்று பூலோகத்தில் சொல்வார்களே, இதுதானடா அந்த ஆப்பு? வாருங்கள் சுவாமி, மீண்டும் நாம் மேல்லோகத்திற்கே செல்வோம். தேவி, நீ சொல்வதுதான் சரி. இப்பொழுதே நாம் மேலோகம் செல்வோம். பிரபு, கொஞ்சம் பொறுங்கள். என்ன நாரதா, உன் கலகத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறாய் போலிருக்கிறதே. இல்லை இல்லை தேவா, பரம்பொருளே, நாம் மேல்லோகம் செல்வதற்கு முன்பாக இந்த பூலோக மக்களுக்கு போகிற போக்கில் ஒரு பஞ்ச் டயலாக்கையும் சொல்லிவிட்டு போங்களேன். கண்டிப்பாக நாரதா. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே. இது ஒரு பெர்மிங்ஹாம் தமிழ் ஸ்டார்ஸ் தயாரிப்பு. தேவனாக கிருஷ்ணகுமார், தேவியாக சுபா பாலாஜி, நாரதராக ஸ்ரீராம் பிரசாத், அரசியல்வாதியாக வெங்கட் ஆதிகேசவன், கூட்டாளிகளாக சுதர்ஷன், ராஜா ஜெயக்குமார், ஜில் ஜில் ரமாமணியாக உமா கார்த்திக், போலிச்சாமியாராக ஆண்டனி, சிஷ்யனாக பிரகதீஸ்வரன், பக்திகளாக சுமதி, சுபா பிரகதீஸ்வரன், நீலாம்பரியாக சுஜாதா கிருஷ்ணகுமார், டைரக்டராக டாக்டர் சந்திரசேகர், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மிக்சிங் ட்ரீம் லைட் வீடியோஸின் உதய் கர்ணம், மூவி ஸ்டூடியோஸ் மிடில் ஸ்டூடியோஸின் சுதர்ஷன் தோப்பே, ஆடியோ எடிட்டிங், மிக்சிங், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அலங்காரம், ஒப்பனை, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அம்புட்டு நாங்க தாங்கோய்.